இன்றைக்கு இந்த ஆறாதவளம் புதிந்த கோயிலிலே ஒரு விசேஷமான வைபவத்தை பத்தி பார்க்க. அதாவது பொதுவாக ஒரு கோயிலிலே விஸ்வரூப சேவை என்று மிக விமர்சையாக கொண்டாடப்படும் கார்த்தால பிரதம கால ஆராதனை. அதுதான் எல்லா ஊர்லயும் விஸ்வரூபம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் நடக்கக்கூடிய விசேஷமான காரணம் என்ன? ஏன் ஸ்ரீரங்கத்து கோயில் விஸ்வரூபத்துக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு, எவ்வளவு விசேஷமான மகத்துவம்? ஏன் அப்படின்னா விஸ்வரூபம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதலிட அர்ச்சகர் சுவாமிகள் உள்ளே எழுந்துருளி பெருமாளுக்கு சுப்பிரபாதனம் செய்யறா. எப்படி சுப்பிரபாதனம் செய்யறா அப்படின்னா, பெருமாள் முன்னே நின்று கொண்டு பெருமாளுக்குன்னே ஏற்பட்ட ஆகம ஸ்லோகமான பிரபுத்தத்துவம் ஜெகநாத பிரபுத்த பரமேஸ்வரா பிரபுத்த புண்டரீகாட்சா பக்தானாம் அனுகம்பையான்னு சொல்லி, பெருமாஸ்வயம் பிரம்மலோகே சொர்க்கே சொர்க்க நிவாசினா சாத்விகா மானுஷே லோகே நாகாத்தியாச ரசாதலே வாம்ஹி பிரபோதயந்தே தே சுவாத சம்சித்தையே சதா திரஜ யோக மகிம் நித்ராம் கிருபாம் குரு சனாதனாம் சொல்லி பெருமாளுக்கு ஜெயகோஷத்தோடு ஜயா விஜி பவா ஜயா விஜி பவா ஜயா விஜி பவன் முதல்ல காலைல போறச்சேவே ஸ்வஸ்தி வாசனத்தோட தான் உள்ள போகணும். யாரா இருந்தாலும் சரி, காலை எழுந்துங்க, நல்ல விஷயங்கள் காலை வேணும் தான் எழுந்துப்பா. முதலிலே வீணா கானத்தோடு பெருமாள் உள்ள சயனிச்சுட்டு இருக்கார். அடுத்த அர்ச்சகர் சுவாமிகள் உள்ளே வந்தோடனே பிரம்மாஸ்வயம் பிரம்மலோகே சொர்க்கே சொர்க்க நிவாசினா சாத்விகா மானுஷே லோகே நாகாத்தியாச ரசாதி சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழே அத்தல சுத்தல வித்தல ரசாதல சராதல பதாதல பாதாளதாரம் நாகதாளம் வரைக்கும், அடுத்தது நடுவில் இருக்கக்கூடிய சாத்விகா மானுஷே லோகே, இப்படி 3 யோகத்தையும் எழுப்பி பெருமாளுக்குள்ளே சென்று ஜெயந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனன்னு சொல்லி பெருமாளுக்கு விளக்கேற்றி ஜிதந்தே உனக்கு எப்போதும் ஜெயம் ஏற்படட்டும், உனக்கு எப்போதும் ஜெயம் ஏற்படட்டும் சொல்லி பகவானை உத்திஷ்டம் பண்ணி பகவானை எழுப்பி உட்கார வச்சிருவார். இது விஸ்வரூபத்துல ஆகம் ரீதியா நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா யானை குதிரை பசு இவைகள் எல்லாம் பெருமாள் முன்னாடி வந்து நின்று கதவை திறந்தும் பெருமாள் நல்ல முகத்துல முழிக்கிறார். காத்தால யானை மெஜஸ்டி, அதாவது ஒரு பெரிய கம்பீரத்தை காண்பிக்கிறது. அடுத்தது குதிரை ஞானத்தை கொடுக்கறது. அடுத்தது பசு சாக்ரெட், நல்ல விஷயம். அப்படியே முழுதையும் பெருமாள் பார்க்கிறார் அப்படின்றது இங்க நடக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் நாள் ஸ்ரீராண்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு சாயங்கால வேலை ஆராதனம். அந்த வேளையில பெருமாளுக்கு திருமேனி சரம் என்று ஒரு மாலையானது, ஒரு பூ சாற்றப்படும், சரமான சாற்றப்படும். அதிலே 108 பூக்கள் கொண்ட அந்த ஒரு 3 கட்டு சரம் இருக்கும். அதுல அது பெருமாள் திருமேனியை சாற்றப்படும். இட் ரிசம்பிள்ஸ் என்ன பண்றதுன்னா, எல்லா திவிதேசத்து பெருமாளும் ஸ்ரீரங்கத்துல சாயங்காலம் வந்து அடைக்கலம் ஆயிடுறான். அடைக்கலமாகி ராத்திரி அரவண பால் அமுது செஞ்சு இங்க இருக்கா. அடுத்த நாள் காத்தால யானை குதிரை பசு இவைகள் முகத்துல முழிச்சுட்டு கார்த்தால பிரதம ஆராதனமா இருக்கக்கூடிய பொங்கல் அம்சம் தான் இங்கிருந்து கிளம்புறான். அப்படின்னா எல்லா திவிதேசத்து பெருமாளும் தினமும் ஸ்ரீரங்கத்துல அடைக்கலமாறா இல்லையா? ஸ்ரீரங்க அடைக்கலமாகி அடுத்த நாள் கார்த்தால நல்ல முகத்துல முடிச்சுட்டு கார்த்தால பிரதம ஆராதனம் முடிச்சுட்டு அவாவ சன்னிதானத்துக்கு கிளம்புறா. அப்படின்னா முதல் விஷயம், ஸ்ரீரங்கத்துல இந்த விஸ்வரூபத்தை சேவிச்சா எல்லா திவிதேசமும் இங்கே சேவிச்ச பலன். அடுத்த விஷயம், இந்த பெருமாள் இடத்துல பொங்கல் அம்சி ஆயிடுத்துன்னு சொன்ன காலத்தால அம்சி ஆயிடுத்துன்னா எல்லா திவிதேசத்து பெருமாளும் பிரதம ஆராதனம் முடிஞ்சு போனதா அர்த்தம். 1. 2வது, இந்த பெருமாள் திருமேனியில எல்லா திவிதேசத்தும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியமே சொல்றது. திருவடியில நாகப்பண்ண சவுந்தரராஜ பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு பெருமாள் சிரசில நேபாள சாலக்கிராமம் வடநெஞ்சி சாலக்கிராமம் வரைக்கும் இந்த பெருமாள் திருமேனியில எல்லாரும் இருக்கா, நித்தியமே இருக்கா அப்படின்னு தான் ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்றது. அதனாலதான் இந்த ஊர்ல கார்த்தால விடிகாலம்பர கொடியேறது. என்ன காரணம்னா, இந்த விஸ்வரூப சேவை கணக்கு வச்சுண்டு எல்லா திவிதேசத்து பெருமாளும் கொடியேற்றத்தை சேவிச்சுட்டு அவாவை எடுத்து கிளம்புறான்னா காலைல பொங்கல் ஆயிடும். அவாவை எடுத்து கிளம்புறா. நிஷாந்தே ரோஹிணியும் செய்த தசாந்தே அவரோகிதாம்னு ஆகும் வாக்கியம். கார்த்தாலையுடைய கடைசி பட்சத்துல கொடி இறக்கணும், ராத்திரியோட கடைசி பட்சத்துல கொடி ஏத்தணும். இது ஆகும் விதியும் சொல்றது. அதே போல எல்லா திவசத்து பெருமாளையும் இங்க அடைக்கலமாறா. அவ இங்கேருந்து எல்லாம் கொடியேற்ற கூட சேவிச்சுதான் இங்கன்னு கிளம்புறா. அப்படி இந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல இந்த விஸ்வரூபம் மட்டும் சேவிச்சோம்னு சொன்னா எல்லா திவிதேச பெருமாள் ஸ்ரீரங்கத்தை சேவிச்சதாக பலன். அடுத்தது,
ஏன் யானை நிக்கிறதுன்னு கேட்டா, நமக்கு எப்போதுமே கஜேந்திர மோட்சத்தை நினைச்சு கொண்டுதான் நம்ம எழுந்துக்கணும்ன்றது நம்ம தர்மசாஸ்திரம் சொல்றது. அதே போல பெருமாளும் காத்தால் எழுந்ததும் தான் யாருக்கு ஓடோடி வந்து அடைக்கலம் கொடுத்தார். ஆதி மூலமேன்னு கத்திர யானைக்கு தான் அடைக்கலம் கொடுத்தார். அந்த யானையை முடிச்சுக்கிறார். அடுத்தது குதிரை ஞானப்பிரதம், அடுத்தது இந்த பசுமாடு, இவை மூடையும் பார்த்துட்டு பெருமாள் கண் விழிக்கிறார். எல்லா திவ்யமான கண் விழிக்கிறார். இதான் அர்த்தம். அதனால ஸ்ரீநகர விஸ்வரூபம் சேவிச்சோம்னு சொன்னா எல்லா திவ்யதேசமும் ஸ்ரீநகர் சேவிச்ச பலன். எப்படி சொல்லுவான்னா, பெருமாவோட அமுது பாறையில எல்லா ஆழ்வாருடைய பாசுரத்தையும் 4 பாசுரம் இங்க கொட்டிட்டாலாம். அங்கங்கே எடுத்து கொடுத்தாராம் பெருமாள். அது போல எல்லா திவச பெருமாளையும் இங்க வந்து அடைக்கலம் வரா. காத்தால் எழுந்து ஸ்தானத்துக்கு போறான். அதனாலதான் ஸ்ரீநாத் விஸ்வரூபம் சேவிச்சா எல்லா திவ்ய செஞ்ச பலன் நம்ம சொல்றோம். மேற்கொண்டு பார்ப்போம்.